ட்விஸ்டின் சென்னை நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஜாய். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக விஜய் அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு ஒரு ப்ரோக்ராம் வந்து நடக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் மூங்கில் பாளையத்தில் இந்த ப்ரோக்ராம் வந்து நடக்குதுங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா வந்து ஒவ்வொரு பாஸ்ல குறிப்பிட்ட பேர் தான் நிற்கணும் அப்படின்னு முதல் ரூல் போட்டிருக்காங்க. அதில் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் வந்து யங்ஸ்டர்ஸ், இல்லை மெயினாக வந்து சின்ன பசங்க, அப்புறம் வந்து ஹேண்டிகேப்ட், இவங்கெல்லாம் வந்து அலோடே கிடையாது. அவங்களாம் வந்து அவங்களுக்குமே ப்ராப்ளம் வரும், இவங்களுக்குமே ப்ராப்ளம் வரும். அதனால வந்து நிறைய பேருக்கு இஷ்யூஸ் வரும். அதனால அவங்களால அலோடே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு என் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம டிவியில் இன்னைக்கு லைவ் போடுறாங்க. நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, வீட்டில இருந்தே பார்க்கலாம். அதுவும் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதும் சரி முடியிறப்போ சரி விஜயோட என்ட்ரி கொடுத்தோம்னா அவரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. அவர் ஃபேன்ஸ்லாம் தலைவா பின்னாடி வண்டியில் சுற்றுவாங்க தெரியுமா, அதெல்லாம் பண்ணவே கூடாது. அதனால வந்து டிராஃபிக் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுலேயும் மெயினாக இன்னும் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா, நம்மளாம் வந்து விஜயோட தீவிர ரசிகர்களாக இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் மெயினாக என்ன பண்ணுவாங்க, தலைவரை பார்த்தோன்னே பட்டாசு வெடிக்கிறது, இப்போ இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணுவீங்களே, அதெல்லாம் பண்ணவே கூடாது. பண்ணால் நமக்கு கேன்சல் கட் ஆகிடும். அதனால் பார்த்து பண்ணுங்க. இல்லை எனக்கு முக்கியம் பண்ணலாம், எப்போ தெரியுமா, அதுக்கு ஒரு டைம் வரும், அப்போ பண்ணுங்க. பைக்கோ காரோ இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, நீங்கள் இந்த வந்து ஆர்வமாக போய் பார்க்குறீங்களா, அதுக்குன்னு வந்து பார்க்கிங் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து ஸ்லாட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லாட்டில் தான் போய் பார்க் பண்ணணும். இல்லை வேற எங்கேயாவது பார்க் பண்ணால் வந்து வண்டி என்ன ஆகும் தெரியாது. அதனால உஷாரா எங்கே பார்க் பண்ண சொல்கிறாங்க அங்கே போய் பார்க் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஆர்வத்தில் நம்ம மக்கள்லாம் வேற இடத்துல போய் பார்க் பண்ணுவோம், அப்புறம் வண்டிக்கு உத்தரவாதம் இல்லைங்க, வண்டிக்கு உத்தரவாதம் இல்லை. அதுலேயும் மெயினாக விஜயோட மாநாடுனாலே பிரச்சனை பண்ணவே ஒரு கும்பல் சாட்டிட்டு இருக்கு. அதுவும் மெயினாக இந்த மீட்டிங்க்கு வருவாங்க, அவங்களும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் கையில் கேமராவும் இருக்குது, நீங்கள் தான் இப்போ ஸ்பை வேலை பார்க்கணும். ஏன்னா அங்கே எத்தனை பேர் வாலண்டியர்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஃபேன்ஸ் மாதிரி வருமா, அதனால நீங்கள் தான் கையில் ஃபோன் இருக்கிறது தான் கேமரா. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், பிரச்சனையை நீங்கள் தான் தடுக்கணும். எந்தனாலும் பார்த்துக்கோங்க. தெரியும் நீங்க வந்து விஜயோட தீவிர ஃபேனு, அவர் மேல ரொம்ப பாசமா வச்சிருக்கீங்க, எல்லாம் புரியுது. ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. நம்ம ஆர்வ கோளாறுங்களாம் என்ன பண்ண தெரியுமா, பஸ் மேல ஏறி நிக்கிறது, கரண்ட் பாக்ஸ் மேல ஏறி நிக்கிறது, பஸ் மேல ஏறி நிக்கிறது, ஆம்புலன்ஸ் மேல ஏறி நிக்கிறது, அப்புறம் பொதுமக்களை தொல்லை பண்றது, இதெல்லாம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு டேமேஜ் இல்லை, பாவம் அவர் பேர் தான் கெட்டு போகும். இதனால நீங்க தான் உஷாரா இருக்கணும். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு டைம் வரும், அவருக்கு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க, அங்க போய் பாருங்க. உட்காந்து பாத்தீங்கன்னா அவருக்குமே ப்ராப்ளம் இருக்காது, உங்களுக்குமே ப்ராப்ளம் இருக்காது. கரோடு இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் புதுச்சேரியில தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுத்தாங்க. இப்பதான் தமிழ்நாட்டுல ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதனால நம்ம தான் உஷாரா பார்க்கணும். இல்ல இப்பயும் முடியாதுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, பாவம் அவர் பேர் தான் டேமேஜ் ஆகும். இல்ல ஏன் தெரியுமா, இது மக்கள் சந்திப்புக்கு அலோட் பண்ணி 40,000 பேர் மட்டும்தான். இன்னும் எத்தனை பேர் வருவாங்க தெரியாது. ஏன்னா ஃபேன்ஸ் அவரோட ரசிகர்களே இத்தனை பேர் இருக்காங்க. அதனால அவங்க அலோட் பண்றதே பெருசு. அதனால நம்ம தான் அதை பார்த்துட்டு பண்ணணும். ஓகே, வந்து முன்னாடிதான் இஷ்யூ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க மெயினா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் எல்லாமே அலோட் பண்ணியிருக்காங்க. அங்க வாலண்டியர்ஸுமே இருக்கு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்க இருக்க வாலண்டியர்ஸை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அங்க இருக்க ஆம்புலன்ஸும் கூப்பிடுவாங்க. எதுனாலுமே மெயினா என்னன்னா ஆம்புலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அடிக்கடி பிரச்சனை படக்கூடாது. அது ஒரு மெயின். இன்னொன்னு பிரச்சனைக்குன்னா ஆம்புலன்ஸ் தான் நீங்க வழி விடணும். விஜய் பாக்குற ஆசையில வழி விடாம இருந்தா அதுவும் ரொம்ப தப்பா போயிடும். அதெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். ஹைலைட் என்னன்னா இதுல மொத்தமா 42 சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. நீங்க எந்த தப்புமே பண்ண முடியாது, எந்த எதிர்கட்சியும் தப்பு பண்ண முடியாது. அதனால நீங்க உஷாரா இருக்கணும். ஏன்னா எது பண்ணாலும் மாட்டிப்பீங்க. நீங்க தான் மக்களை பார்த்துக்கணும். உங்களை மக்கள் சந்திப்பு வந்து நல்லபடியா நடக்கணும். மக்களான நீங்களும் சப்போர்ட்டை தரணும், ஃபேன்ஸும் சரி தொண்டர்களும் சரி எல்லாரும் சப்போர்ட் தந்தா மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதனால நீங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் தரணும். இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ் வேணுமோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வேணுமோ மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன அப்டேட்ஸும் நான் சொல்லிட்டே இருப்பேன். நான் தான் உங்க ஜாய் ட்விஸ்டின் சென்னையில இருந்து பேசுறேன்.